வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம் போட்டித் தேர்வர்களின் துணைவன். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது தமிழில். இதை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று மாடரேட் ஃபேஸ், இன்னொன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். அதாவது மிதவாதிகளின் காலம், இன்னொன்று தீவிரவாத இயக்கத்தின் காலம். அதாவது தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தீவிரவாதம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாலே அது தீவிரவாத இயக்கம் தான். அதுவும் முக்கியமாக வன்முறை சார்ந்து எதிர்த்தோம் அப்படின்னா அதை நம்ம தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்துறோம். சரியா? அந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரிக்கக்கூடியது. சரி, இப்போ இங்கே நேஷ்னலிசம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபார் ப்ரொமோட்டிங் த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிசம் இன் இந்தியா பொலிட்டிக்கல் யூனிட்டி. சரி, இந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்ன? அதாவது 1608 காலகட்டத்தில் இங்கே வந்திருந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அங்கங்கே ஒவ்வொரு இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இங்கே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ இந்தியா அப்படிங்கிற ஒட்டுமொத்த தேசமும் இவங்களை எதிர்க்குது இல்லையா? நேஷனல் ஃபுல்லாக. அதுதான் குரோத் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்போ இது உருவாகிறது காரணம் யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்மளை அடக்குமுறை பண்ணினதுனால தான் நம்மளோட எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருந்தது. சரியா? சரி, இன்னொன்று இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? என்னென்ன காரணிகள் அப்படிங்கிறது தான். முதலாவது, இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஒன்றிணைத்தது அரசியல் ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, ஒரே ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தது அந்த ஆங்கிலேய அரசாங்கம். அதுதான் இந்த இந்திய தேசியவாதத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள், ஒரே மாதிரியான அரசாங்கம், அதாவது ஒரு ஆங்கிலேய அரசின் கீழ் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் கொண்டு வந்தது முக்கிய காரணியாக அமைஞ்சுது. சரியா? அதுபோக டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போது நம்மளோட தேசத்தில் எல்லாமே இப்போ நம்ம கைபேசி இருக்குது இல்லையா? கைபேசி அப்படி வந்ததுனால தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிறதுக்கு இருந்த சில கம்யூனிகேஷன் டூல் எதெல்லாம் அப்படின்னா, ரயில்வே. ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே பண்ணின மிக முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா அது இந்த ரயில்வே தான். அப்புறம் டெலகிராஃப், தந்தி, அப்புறம் போஸ்டல் சர்வீஸ், இது போக ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அப்புறம் கெனால்ஸு, இது எல்லாம் தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனை அதிகப்படுத்தினது. இதுவும் ஒரு வகையில் தேசியவாதத்தை எழுச்சிக்குது. ஏன்னா இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக அதிகமான பொருட்களை சுரண்டி இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அவங்களோட தேசத்துக்கு கொண்டு போகலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருந்தது. சரிங்களா? இதுதான் ஒட்டுமொத்த நேஷ்னல் லெவலில் மூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் அடிப்படை. அடுத்து லாங்குவேஜ். இங்கே ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட வெர்னாக்குலர் லாங்குவேஜ், வட்டார மொழி தான் நமக்கு இங்கே பழக்கமாக இருந்தது. அவங்க வந்ததுக்கப்புறம் எங்களோட ஆட்சி மொழி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சது. அதுபோக அவங்களோட மேற்கத்திய கல்வி முறையை இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையில் நமக்கு நல்லதும் பண்ணுது. எதனால் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நமக்கு ஆங்கிலத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் நாம் ஆங்கிலேயர்கள் கீழே அடிமையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது எப்படி தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆங்கிலேயர்களையும் சில எழுத்தாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எழுதக்கூடிய நூல்களை நமக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்தது நம்ம ஆங்கிலேயர்கள் தான். அப்போ அதெல்லாம் படிக்கும்போது தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை இருக்குது, இங்கே மக்கள் அடிமையாக இருக்காங்கன்றது நமக்கு அது மூலமாக தெரியவும் ஆரம்பிச்சது. அதனால் அது ஒரு வகையில் ப்ளஸ், ஒரு வகையில் மைனஸ். அப்போ இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன் ஹூ லெட் த நேஷனல் மூவ்மெண்ட். அப்போ இதை அரசியல் ரீதியாக கொண்டு போகிறதுக்கு, அதுக்கு முன்னாடி போகிறது இதுன்னு ஆயுதங்களை பயன்படுத்திட்டு இருந்தோம். இனிமேல் அரசியல் ரீதியாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறதும், அதாவது இங்கிலீஷ் மூலமாக நம்மளோட நேஷனலிசம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். சரியா? அப்புறம் அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஃபெசிலிட்டேட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திரம், சமத்துவம், அப்புறம் ஃப்ரீடம், சுதந்திரம், இது எல்லாமே நம்மளோட தேசியவாதத்துக்கு விதைக்கப்பட்டது. சரிங்களா? அதுபோக முக்கியமானது, எல்லாத்தையும் ஒன்றிணைச்சா தானே இங்கே போராட்டம் பெருகும் இல்லையா? அப்போ ஒன்றிணைக்கிறதுக்கு வேறு என்ன இருந்தது அப்படின்னா, ரோல் ஆஃப் ப்ரெஸ், பத்திரிகை அப்படிங்கிறது ஒன்று. இந்தியன் ப்ரெஸ், அந்த இந்தியர்களும் தொடங்க ஆரம்பித்தாங்க, ஆங்கிலேயர்களும் இருந்தது. அங்கே அவங்களோட ஆங்கிலேய மொழியிலையும் பத்திரிகைகள் இருந்தது, நம்மளுடைய வட்டார மொழிகள்லையும் பத்திரிகைகள் இருந்தது. அப்போ அதன் மூலமாக இந்தியாங்கிற தேசத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது கிராமத்து வரைக்கும் சென்றடைய ஆரம்பிச்சது. இதுவும் ஒரு வகையில் தேசியவாதத்தின் வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு வித்திட்டது. அப்புறம் சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி 19th century, 19ஆம் நூற்றாண்டில் நடந்த இங்கே சமுதாய சீர்திருத்தங்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்ம பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது 1828 நம்ம தொடங்கிறத பார்த்துருப்போம். அது போக ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கியிருந்தார். யார்? நம்ம சுவாமி விவேகானந்தர். அப்புறம் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டது. அப்புறம் தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்ம ஞான சபை, இது எல்லாமே நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உருவாக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் நாம் அடிமையாக இருக்குன்றதை உணர்த்தினதுக்கப்புறம் தான் நம்மளோட எழுச்சி அப்படிங்கிறது இருந்தது. சரிங்களா? அடுத்து எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கிட்டத்தட்ட நமக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா
15 மணி நேரம் 18 மணி நேரம் நம்மளை வேலை வாங்குறாங்க பிரிட்டிஷ். ஆனால் அதற்கான கூலி இருக்குதா அப்படின்னா இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை இந்தியர்களை பயங்கரமாக சுரண்ட ஆரம்பித்தாங்க. இதுவும் ஒட்டுமொத்த தேசியவாதம் தொடங்குறதுக்கான வளர்கிறதுக்கான ஒரு காரணியாக தான் இருந்தது. சரிங்களா? ஓகே, அடுத்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது, இனவாதம் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தது தான் கடைசியில் 1857 வருடம் பெருங்கிளர்ச்சியாக கொண்டு வந்து இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்தது இந்த 1857 புரட்சியும் கூட தான். இது போக அங்கே ஆங்கிலேயர்கள் வந்தவங்களுமே முக்கியமாக 2 பேரை சொல்லலாம், லிட்டன் அப்புறம் கர்சன். இவங்க 2 பேருமே இந்திய மக்களை பயங்கரமான சுரண்ட ஆரம்பித்த ஒரு ஆங்கிலேயவாதிகள். அதில் இந்த லார்ட் லிட்டன் இருக்கார் இல்லையா, இங்கே நமக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணதும் இல்லாமல் அவங்களோட கேளிக்கை ஆட்டங்களையும் பயங்கரமாக கொண்டு வந்திருந்தார் டெல்லி தர்பார்லலாம். அந்த அளவுக்கு, ஏன்னா இங்கே நமக்கு பஞ்சம். 1876 80 வரைக்கும் இவரோட ஆட்சி இருந்த, இவர் பதவியில் இருந்தார், வைஸ்ராய் இருந்தார். அந்த 76 தான் இங்கே பயங்கரமான பஞ்சம் இருந்தது. அடுத்து வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, இப்போ நாம் பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நாம் நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு, அது இந்திய மக்களுக்கு நம்மளுடைய கருத்து சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பத்திரிகையில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதுகிறோம், அது சுதந்திரமாக எழுதப்பட்டால் மட்டும்தான் அந்த நாட்டில் சரியான ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்மளோட கருத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அப்போ நாங்கள் இருந்த கருத்து சுதந்திரமே இல்லை இல்லையா. அந்த மாதிரி வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இந்தியன் டோனில் எந்த விதத்திலையும் பத்திரிகைகளில் ஒருபோதும் கருத்துக்கள் வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதாவது நம்மளோட கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குறாங்க. ஆங்கிலேயர்களை பற்றி எந்த விதமான தவறான வார்த்தைகளும் பத்திரிகைகளில் எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் அது ஒன்று. அப்புறம் கில்பர்ட் பில் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது, கில்பர்ட் மசோதா அப்படிங்கிறது. கில்பர்ட் மசோதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி இதெல்லாம் இருக்காங்களே, அது எல்லாமே பிரிட்டிஷ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது தவறு பண்ணோன்னா பிரிட்டிஷ் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் தான் நம்மளால் ரூல் பண்ணக்கூடியது. இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரம் ஒரு கில்பர்ட் அப்படிங்கிறவர், நம்ம வைஸ்ராய் இருந்தவர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வைஸ்ராய் இருந்தவரில் லார்ட் ரிப்பன் அப்போ வைஸ்ராய் இருந்திருப்பார். அந்த காலகட்டத்தில் இருந்த கில்பர்ட், இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியன்ஸுக்கும் ஈக்குவலாக ஜட்ஜாக வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். இதை எதிர்த்து ஒட்டுமொத்த ஆங்கிலேயர் ஆண் பெண்ணுன்னு எந்த பேதமின்றி பயங்கரமாக எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்ததுனால தான் இந்த கில்பர்ட் மசோதா அப்படிங்கிறது முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியர்களும் நீதிபதி ஆகலாம், ஆங்கிலேயர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு ஒன்று தான் இந்த கில்பர்ட் மசோதா அப்படிங்கிறது. இதை ஆங்கிலேயர்கள் பயங்கரமாக எதிர்த்தாங்க. நாம் ஆட்சி செய்யும்போது இந்தியர்களுக்கு எப்படி அந்த முன்னுரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் ஒரு வகையிலேயே மாடிஃபை பண்ணி இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணாங்க. அதான் கில்பர்ட் பில் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது, கில்பர்ட் மசோதா பிரச்சனை அப்படிங்கிறது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 தொடங்கப்பட்டது. சரி, இந்த 85 என்ன தொடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1806 வேலூர் ரிவோல்ட்டு நடந்திருக்கும், வேலூர் புரட்சி. சரி, இந்த வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் மன்னர்கள், பாளையக்காரர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட காலி. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்க்கிறதுன்னு ஒட்டுமொத்த தேசத்துக்குமே ஒரு குழப்பம். அந்த காலகட்டத்தில் முடிவெடுத்தாங்க, இனிமேல் நாம் மன்னர்கள் மாதிரி ஆயுதங்கள் ஏந்தியோ நம்மளோட உயிரை பலி கொடுத்தோ ஒருபோதும் நம்மளால் சுதந்திரத்தை பெற முடியாது. அப்போ ஒரே வழி, ஜனநாயக ரீதியாக மட்டும்தான் நம்மளால் சுதந்திரத்தை பெற முடியும். அப்படிங்கிறதுக்காக ஜனநாயக ரீதியாக சில அமைப்புகளை தொடங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் சுதேசி சங்கம் அப்படிங்கிற ஒன்று, 1884 மெட்ராஸ் மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்று, இந்த மாதிரிலாம் பொலிட்டிக்கல் ரீதியாக தொடங்க ஆரம்பித்தாங்க. இதோட விளைவு தான் 1885 மிகப்பெரிய ஒரு இயக்கமாக பேர் வெளிவந்தது. அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது. சரி, இது தொடங்குறது என்ன அவ்வளோ ஈஸியான வேலை? இதை யார் தொடங்கினது, எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து எதிர்க்கிறாங்க பிரிட்டிஷை, இங்கே கேரளாவிலேருந்து எதிர்க்கிறாங்க, கர்நாடகத்திலேருந்து, ஆந்திராவிலேருந்து, இப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து எதிர்த்துட்டே இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்க்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் அவர் தான் ஏஓ ஹியூம். அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இவ்வளோ அடியை நாம் வாங்குறதுக்கு பதிலாக நமக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான், அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, குக்கர் இருக்கு இல்லையா, குக்கரில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ ஒரு வேளை விசில் ப்ளாக் ஆகிடுச்சு. அப்போ உள்ள பயங்கரமான ப்ரெஷர் பில்டப் ஆகும். அப்போ இந்த ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன நினைக்கி, இந்த விசில் என்ன நினைக்கிறா, நாம் ஒருபோதும் மேலே போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு ப்ரெஷர் சேஃப்டி வால்வ் இருக்குது, இதை திறந்து விட்டோம்னா நமக்கு சேஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த சேஃப்டி வால்வ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதாவது நம்ம மேலே விடக்கூடிய மொத்த அடியையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோம் அப்படின்னா
அது இந்த மக்கள்ல இருந்தால் ஒரு சிலர் தேர்ந்தெடுத்து உருவாக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், எல்லாரும் இந்த அமைப்பை ரொம்ப நம்ப ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு மிகப்பெரிய சாதகமாமையும். நாம் இவங்களோட ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றினாலே போதும், இவங்க போய் மக்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணி எதனாலும் பண்ணிக்குவாங்க, நமக்கு சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கினதான். அந்த அமைப்பு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். தொடங்கப்பட்டவர் தான் ஆலன் ஆக்டவியன் ஹியூம் அப்படிங்கிறவர். இவர் தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முக்கியமான ஒரு ஆள். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கினது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னா 1885 டிசம்பர் 28. இந்த மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்து புனேயில் நடக்க வேண்டியது, ஆனால் பம்பாயில் நடந்தது. பம்பாயில் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் கல்லூரியில் நடந்தது ஃபர்ஸ்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் எல்லோரும் கூடியாச்சு. மொத்தம் அன்றைக்கி கலந்துக்கிட்டது மொத்தம் 72 பேர், 72. இதனால தான் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 72 டெலிகேட்ஸ், 72 வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 72 பேரில் பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இன்னொன்று ஐஎன்சியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டால் இந்த ஆலன் ஆக்டவியன் ஹியூம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாருன்னு கேட்டால் அதுவும் ஆலன் ஆக்டவியன் ஹியூம். ஓகேவா? இப்போ WC பானர்ஜி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். சரி, இதை முன்மொழிந்தது யார் அப்படின்னா, அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் இவரோட நேமை ப்ரப்போஸ் பண்ணது, அதாவது முன்மொழிந்தது. அது நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர். அதற்கப்புறம் தான் அவரோட தலைவராக யார், அதாவது WC பானர்ஜியை தேர்ந்தெடுத்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் மொத்தமே 72 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அந்த 72 பேரில் 22 பேர் நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து, அதில் 16 பேர் மெட்ராஸ் மகாஜன சபையைச் சேர்ந்தவர்கள். இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது 1884. இதுக்கும் நம்மளோட இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரியா? ஓகே. அடுத்த 2வது மாநாடு. ஒவ்வொரு வருடமும் ஆண்டு இறுதியில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடக்கும். சரி, ஆண்டு இறுதியில் எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா டிசம்பர் 31, 1600. இதுவும் ஆண்டு இறுதியில் தான். இதே ஞாபகார்த்தமாக தான் ஒவ்வொரு வருடமும் காங்கிரஸோட மீட்டிங் இயரோட எண்டிலே நடந்துகிட்ருக்கு. 2வது மாநாடு 1886 நடந்தது. 3வது மாநாடு 1887. ஒவ்வொரு வருடமும் ஆண்டோட இறுதியில் இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 2வது மாநாடு அப்படிங்கிறது கல்கட்டாவில் நடந்தது. அதுக்கு தலைமை தாங்கினது தாதாபாய் நவ்ரோஜி. 3வது மாநாடுக்கு தலைமை தாங்கினது பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இஸ்லாமிய தலைவர், ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. சரியா? இதில் இந்த காங்கிரஸ் இயக்கம் பேரியக்கம் தொடங்கப்பட்டதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தை 1885 1905 வரைக்கும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மாடரேட்டோட ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாட்சிக்கு ரொம்பவும் லாயலாக இருந்தவங்க. அதனால தான் இந்த ஃபேஸ் எப்படி இருக்குது, மாடரேட்டாக இருந்திருக்கு. எந்த விதமான எதிர்ப்பும் பெரிய அளவில் இல்லை. ஓகேவா? 1916 1916 வரைக்கும் இங்கே பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. நிறைய போராட்டங்கள், அதில் முக்கியமானது ஸ்வதேசி மூமெண்ட்டு, அப்புறம் ஹோம் ரூல் மூமெண்ட். இதெல்லாம் முக்கியமான இயக்கங்கள், முக்கியமான போராட்டங்கள், தொடங்கப்பட்ட அமைப்புகளும் கூட. அப்புறம் தான் 1915 காந்தி ஜனவரி 9 இந்தியாவுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் 1917 47 வரைக்கும் காந்தியோட எரா தான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.